ஒரு சிறிய கிராமத்தில் லியா என்ற குட்டி பெண் இருந்தாள். சிறுமி. அவளுக்கு பள்ளிக்குச் செல்வது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவள் தாத்தா அவளுக்கு ஒரு புதிய பள்ளி பை வாங்கிக் கொடுத்தார். பள்ளிக்கூட பை. அந்த பை சாதாரண பை இல்லை. அடுத்த நாள் காலை லியா பையை தோளில் போட்டுக்கொண்டு நடக்கும்போது, ஹலோ லியா என்று ஒரு குரல் கேட்டது. அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். அவள் சுற்றி பார்த்தாள், யாரும் இல்லை. மீண்டும், நான் தான் உன் பை என்றது. பள்ளிக்கூட பை வாய் நிறைய சிரிப்புடன் புன்னகைக்கும் கண்கள் கொண்ட முகம். லியா ஆச்சரியப்பட்டாள். நீ பேசுவாயா? ஆம், நான் மாயப்பை. உனக்கு உதவ வந்திருக்கிறேன் என்றது. ஒளிரும் நட்சத்திரம். அந்த நேரத்தில் வழியில் ஒரு சின்ன ஆமை சாலையை கடக்க முயற்சித்தது. ஆமை. ஆனால் வண்டிகள் வேகமாக வந்து கொண்டிருந்தன. கார். லியா கவலைப்பட்டாள். எப்படி இதை காப்பாற்றுவது? பை மெதுவாக சொன்னது. என் உள்ளே பாரு. லியா பையை திறந்தாள். அதன் உள்ளே ஒரு சிவப்பு கொடி இருந்தது. முக்கோண கொடி. அவள் அதை அசைத்தாள். வண்டிகள் எல்லாம் நின்றன. லியா ஆமையை பாதுகாப்பாக சாலையை கடக்கச் செய்தாள். ஆமை சிவப்பு நிற இதயம். ஆமை சிரித்துக்கொண்டு சொன்னது, நன்றி. நல்ல மனசு இருந்தால் தான் உண்மையான மாயம் வரும். அந்த நாள் முதல் லியா புரிந்து கொண்டாள். மந்திரம் பொருள்களில் இல்லை, நம்ம நல்ல செயல்களில்தான் இருக்கிறது. ஒளி வீசும்